தேவனே உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்து கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாக என்னை சேர்க்கும் அன்பின் தூதன் ஆகச் செய்யும். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமான வன்சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த 2 நாட்கள் வராதவர்களும் இன்றைக்கு கூட்டத்தில் இருக்கிறபடியினால் ராஜாவின் காரியம் அவசரம் என்கிற தலைப்பில் நான் பேசினாலும் இந்த ராஜா என்ன செய்தார், எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல் நாளிலேயும் நேற்றைய தினத்திலும் முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேசினேன். என்னிடத்திலே ஒரு படித்த இந்து மனிதர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வண்ணமாக நான் அவருக்கு சொன்ன காரியங்களை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக பேசினேன். இயேசு தன்னுடைய வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினது உண்மை என்றால் அவர் தன்னுடைய வார்த்தையினால் பாவங்களை மன்னிக்க முடியாதோ? ஏன் அவர் மனிதனாக வந்தது நல்லதுதான், ரத்தம் சிந்த வேண்டும் என்கிற கேள்விக்கு நான் முதல் நாளிலே பதில் சொன்னேன். ரத்தம் சிந்தினால் போதாதா, சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று அன்றைக்கு அவருக்கு சவால் விட்டார்களே, அந்த சவாலுக்கு அவர் விட்டுக் கொடுத்து இறங்கி வந்திருந்தால் அங்கே அனைவரும் விசுவாசித்திருப்பார்களே. ஏன் இறங்கி வரவில்லை, ஏன் சிலுவையிலே மரித்து பாதாளத்துக்கு இறங்கினார் என்பதை குறித்தும் உயிரோடு எழுந்ததை குறித்தும் நேற்றைய தினத்திலே அவர் மரிக்க வேண்டிய அவசியத்தையும் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராக மாறி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்தும் நேற்றைய தினத்திலே விளக்கமாக பேசின போது முதல் நாளிலே பரிசுத்தத்துக்கு பூரணமாய் ஒப்புக் கொடுத்த ஒரு பெருங்கூட்டம் எழும்பிற்று. நேற்றைய தினத்திலே பயப்படாத தைரியமுள்ள வைராக்கியமுள்ள ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு என்று எழும்பிற்று. அப்படிப்பட்ட போர் படையை உடையவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா.
நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருக்கு பின்னதாக செல்கிறவர்கள் பரிசுத்தத்தை அலங்காரமாக கொண்டவர்கள், ஆண்டவருக்கு பின்னதாக செல்கிறவர்கள் பயப்படாதவர்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடி இன்றைக்கு எழுப்பி வருகிறார் என்பதை காண்பித்து, இந்த ராஜாவையினுடைய படையை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் நேற்றைய தினத்திலும் முந்தின நாளும் விளங்க பண்ணினேன். அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் தெளிந்தது, தெளிவாக்கப்பட்டது, உறுதி வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இன்னொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லும் வண்ணமாக ஒரு காரியத்தை பேசி, இந்த ராஜாவின் காரியம் எத்தனை அவசரம் என்பதை உங்களுக்கு காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. கவனியுங்கள். அந்த மனிதன் கேட்ட இன்னொரு கேள்வி, ஓகே, அவர் மரித்தது உண்மை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை, நான் நம்புகிறேன். ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு ஏன் 500 பேருக்கு மாத்திரம் காட்சி அளிக்க வேண்டும்? பவுல் எழுதும் போது எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே, கேபாவுக்கும் 11 பேருக்கும் காட்சி அளித்தார் என்றும், பின்பு அகால பிறவியான என்னை போன்றவர்களுக்கும் காட்சி அளித்தார் என்றும், 500 பேருக்கு ஆண்டவர் காட்சி அளித்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதே. ஏனையா இயேசு உயிரோடு எழுந்து அந்த காயங்களிலே தன்னுடைய கையை போட்டு பார் என்று தோமாவுக்கு சவால் விட்டு சொல்ல முடியும் என்றால், இன்றைக்கும் அதே இயேசு உலகத்திலே சுற்றி திரிந்திருப்பார் என்றால், அவருக்கு உலகம் முழுவதும் பக்த கோடிகள் உண்டாயிருப்பார்களே. உயிரோடு இருக்கிறவராக நிரூபிக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு நாடாக சென்றால் நாடெங்கிலும் அவருக்கு பின்னதாக சென்றிருப்பார்களே. இவர் எதுக்கு மேல போயிட்டார்? ஹலோ, சிலர் விளையாட்டா சொல்லுவாங்க, சீக்கிரம் வர்றான்னு இந்தா போயிட்டு செத்த போயிட்டு வர்றேன்னு போயிட்டார், 2000 வருஷம் ஆச்சு அப்படி என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. நன்றாய் கவனியுங்கள். ஏன் ஐயா அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும்? Why Jesus has gone up? இங்க இருக்க முடியாதா? நல்லா கவனிங்க. உண்மைதான். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா அட்ராக்டிவ் ஒரு சஜஷன் மாதிரி தெரியுது. இன்னைக்கு சென்னையிலன்னா முழு சென்னையும் அங்க வந்துரும், தஞ்சாவூர்லன்னா தஞ்சாவூர் வந்துரும், அங்க மதுரைக்கு போனா மதுரை வந்துரும், அங்க கன்னியாகுமரிக்கு போனா கன்னியாகுமரி வந்துரும், அதுக்கு பிறகு டெல்லிக்கு போனா டெல்லி வந்துரும், கல்கத்தா போனா. ஏன்னா ஒருத்தனும் அவரை மறுதலிக்க முடியாதே. உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கு காட்சி இருக்கிறதே, ஆணி கடாவினதுக்கு சாட்சி இருக்கிறதே, எத்தனை வருடமாக உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் நாடுகளில், இங்கிலாந்துல, அமெரிக்காவில, சைனாவில, ஜப்பான்ல, ஆப்பிரிக்காவில அப்படியே சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருந்திருந்தாருன்னா எவ்வளவு நலமா இருந்திருக்கும். ஏன் மேல போயிட்டாரு? பக்கத்துல இருக்கவங்களை கை பிடிச்சுங்க. ஏன் மேல போயிட்டாரு? ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான ட்ரிக்கி கொஸ்டின் தானே. இதுக்கு மாத்திரம் பதில் அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய மேலான ஒரு நோக்கத்தை நான் சில வசனங்களிலே வைத்து உங்களை காண்பித்து உங்களை தட்டி விட விரும்புகிறேன். திருப்பங்களினோடு கூட சேர்ந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே எபிரேய நிருப ஆக்கியோன் இந்த காரியத்தை குறித்து நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் காட்டுகிறான். கொஞ்சம் ஆழத்திலே உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. 2வது வசனத்தின் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அதிகாரத்தின் 9 வாசிக்கலாம். ஏனெனில் 9 வாசிக்கலாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, உங்களையும் பிள்ளையா மகிமையில சேர்க்கிறது தேவனுடைய பெரிய நோக்கம். ஆமா, இந்த பூமியில மாத்திரம் உயிர் தெழுந்து எழுந்து கையில ஆணி கடாமனதை பார், இதை பார், விழாவை பார் என்று சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்னா நிச்சயமா ஒரு பெரிய பக்த கோடி எழும்பி இருக்கும்.
யார் எழுப்பியிருப்பா? பக்தர்கள். பக்தர்கள் என்றால் என்ன? டிவோட்டீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அந்த சாமியார் எப்படி இருந்தாலும் சரி அதை குறித்து அவனுக்கு கவலை இல்ல. தான் எப்படி இருந்தாலும் சரி அதை குறித்து அவனுக்கு கவலை இல்ல. தனக்குள்ள என்ன நடக்குங்கிறத குறித்தும் கவலை இல்ல. அந்த சாமியாரை பின்பற்றி போவான். அதனாலதான் தமிழ்நாட்டில் பிரேமானந்தாவும் இந்தியாவில் ரஜினிஷும் போன்ற அநேக இப்பொழுதும் வட இந்தியாவில் வைத்த உள்ள எடுத்து டான்ஸ் ஆட வைக்கிற ராம்தேவும் உருவாயிருக்கிறார்கள். அவருக்கு எல்லா பக்த கோடிகள் போற இடத்துல இருக்கிறார்கள். ஹலோ ஹalleluya. நல்ல கவனிங்க. ஆண்டவர் பக்தர்களை உருவாக்க வரவில்லை, சீஷர்களை உருவாக்க வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏனென்றால் சகரால் நவரோஜ் அழகா ஒரு பாடினார்கள். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். தெரிஞ்சவர்கள் பாடலாமா? குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தெரிந்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தெரிந்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். கவனிங்க. குரு சீஷன் என்கிற உறவு எப்பொழுது நடக்கும்? குருவை போல சீஷனை மாற்றுவது குருவுக்கு பொறுப்பு. சீஷனும் குருவை போல நடப்பது சீஷனுடைய பெரிய பொறுப்பு. இப்படிப்பட்ட ஒரு உறவு உண்டாக வேண்டும் என்பதிலே ஆண்டவர் கவனமாயிருக்கிறார். மகிமையும் கனத்தையும் சூட்டி கொண்டவர் அந்த மகிமையிலே தனக்கு அநேகம் பிள்ளைகளை சேர்க்கிறது அவருக்கு உத்தமமாய் உயர்ந்ததாய் இருந்தபடியினால் இயேசு இந்த பூமியிலே பக்த கூட்டத்தை சேர்க்கவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடக்கிற பெரிய அநியாயம் இதுதான். தங்களுக்கு என்று பக்த கூட்டர்களை சேர்ந்து கொண்டாங்க. அவர் என்ன தப்பு பண்ணாலும் சரி, நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேவாவை சேர்ந்தவன், ஏன்னா அவர் ரொம்ப நல்லா பேசுறாரு, இவர் நல்ல அதிசயம் செய்யறாரு என்று சொல்லி அந்த கூட்டத்திலே நாம் மாறிவிட்டோம். தேவ நோக்கம் அது அல்ல. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் பேசுகிறதுக்கு வேதத்திலிருந்து ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுனா இந்த தஞ்சாவூர்லயே கல்லை எடுத்து நீங்க கல்லை அடிக்கலாம். தைரியமாக பேசுகிறேன், தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய பெரிதான நோக்கம் என்னையும் உன்னையும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு தான் தெரிந்து கொண்டார். ரோமர் 8வது அதிகாரத்தில் இதைத்தான் சொல்லுகிறார். 28, 29, 30 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு இதை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து விடலாம். எல்லாரும் தெரியாதவர்கள் உண்டு, அவர்களுக்காக வாசித்து விடலாம். 28வது, 29வது, 30வது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன், நன்றாய் கவனிங்கள், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, அநேக
அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? நல்ல கவனிங்க. என்ன அழைப்பம்மா? உனக்கும் எனக்கும் என்ன அழைப்பு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக இந்த பூமியிலே உருவாக வேண்டும், உலாவி வர வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத பிரமாணம். நான் எப்பொழுதும் கொஞ்சம் பாரஃபைஸ் பண்ணி யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்தின் சில வசனங்களை சொல்கிறது. ஆதியிலே ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் அது சிங்கத்தினோடு கூட ஆதியிலே ஒரு சிங்கக்குட்டி இருந்தது. அந்த சிங்கக்குட்டி சிங்கத்தோடு இருந்தது. அந்த சிங்கக்குட்டி சிங்கமாவே இருந்தது. அல்லேலூயா. ஆமா, ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்கிறத நான் கொஞ்சம் மாத்தி நமக்கு விளங்குற மாதிரி சொல்ல. நமக்கு வார்த்தை இருந்ததுன்னா ஒண்ணும் தெரியறது இல்லை. ஆதியிலே ஒரு சிங்கக்குட்டி இருந்தது. அந்த சிங்கக்குட்டி சிங்கத்தோடு இருந்தது. அந்த சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி கழுத குட்டியாவா இருக்கும். அதே மாதிரிதான் நானும் அவரால் பிறந்தது உண்மை என்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடியும். சிங்கக்குட்டிய ஆகும்படி தேவன் என்னையும் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்தலாமா? ஆமையா, ஆமா ஆமா ஆமா. எனக்குள்ளே அவருடைய சுபாவம், எனக்குள்ளே அவருடைய வலிமை, எனக்குள்ளே அவருடைய சத்துவம், எனக்குள்ளே அவருடைய ஆற்றல் இருந்து நான் நடக்கும்படியாகத்தான் பிதா என்னை கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆனா அந்த குமாரனுடைய சாயல் நம்மள உருவாகணும்னா முந்தின சாயல் ஒண்ணு கிடக்குது. அவன் பேர் ஆதாம் என்கிறவனுடைய சாயல். இந்த சாயல் உடனே களைஞ்சு போட்டுற முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் கூட இருக்கத்தான் செய்யும். இந்த சாயலை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா தேவ சாயலாக மாற்ற முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த களிமண்ணை வச்சுதான் அவர் அழகா மோல்டு பண்ணி அந்த முதலாம் ஆதாமுடைய அந்த சாயல் நம்மள இருக்கிறது, அதை எடுத்து போட்டு தேவ சாயலை உருவாக்க வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. இந்த வேலையை செய்யறதற்கு ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டும். அதற்கு யார் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவரே செய்ய முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற வார்த்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பவுல் எழுதுகிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பவுல் நன்றாக சொல்லுகிறார். 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் நல்லா கவனிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே. எந்த சாயலாகத்தானே? அப்படியே குமாரனுடைய சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, ஆவியானவர் இல்லாம அந்த சாயல் உனக்குள்ள வராது. This is not a Pentecostal doctrine. I am from a high Anglican church. Hello. I am from a high Anglican church. Please understand that. அந்த ஆவியானவராலே, அந்த ஆவியாய கர்த்தராலே நான் அந்த சாயலாக, எந்த சாயலுக்கு குறிக்கப்பட்டேனோ அந்த சாயலுக்கு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நானும் மாறுகிற சாயலுக்கு இந்த ஆவியானவர் அனுதினமும் என்னை மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப இந்த ஆவியானவர் எங்க இருந்து கிரியை செய்யணும் சொல்லுங்கம்மா? உள்ளே இருந்து கிரியை செய்யணும். வெளியே இருந்து கிரியை செய்தார் பழைய ஏற்பாட்டுல. நல்லா கவனிங்க. வெளியே இருந்து கிரியை செய்தார் பழைய ஏற்பாட்டுல. சிம்சோன் என்கிற ஒருவன் இருந்தான். அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார்.
வந்த உடனே அவன் எதையும் தூக்கிட்டு நடந்துருவான். கேட்ட பூட்டி போட்டா கேட் ரெண்டையும் தூக்கி தோல்ல வச்சுட்டு ஜில்லுன்னு நடந்துருவான். ஒரு கழுத தாடை எலும்ப கொடுத்தா 1000 பேரை கொன்னு தீத்துருவான். ஏன்னா தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்கி இருந்தார். ஆனா வேலை முடிஞ்ச உடனே யார் மடியிலையாவது படுக்க போயிருவான். வெளிய பராக்கிரமம் உண்டு, வெளிய அற்புதம் உண்டு, வெளிய எல்லாம் உண்டு, ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆமா, வேசிய கண்டா அங்க போயிருவான். கண்ணுக்கு கொஞ்சம் நம்ம ஊர் ஆட்டோல எழுதி வச்சிருப்பாங்க, சாலைய பார்த்து ஓட்டு, சேலைய பார்த்து ஓட்டாத. இந்த சேலை அந்த பக்கம் போயிட்டு நான் அப்படியே பாப்பா. நான் 2.5 ஆண்டுகள் சாதுவா இருந்தேன். பீகாருக்கு போய் சாது மாதிரி ட்ரெஸ் போட்டு, காலில் செருப்பு போடாம பெரிய நீள அங்கி போட்டு, காவி போட்டு, தாடி வச்சு, நீள் தாடி வச்சு நான் தெரிஞ்சேன். சாதுவா இருக்கணும் இல்ல, என் பொருளை எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டான் கள்ள. பொருள் இருந்தாதான் நான் வாரான்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாதுவா இருந்தேன். அப்போ பீகார்ல நிறைய சாதுக்கள் அங்கங்க மேளாக்கள் கொண்டாடுவாங்க. எனக்கு அவங்களோடு கூட இருந்து பேசுறதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பீகார்ல ஆரான்னு ஒரு பட்டணம் இருக்கு. அங்க சாதுக்கள் மகாநாடே நடக்கும். பெரிய 14 நாள் நடக்கும். நானும் அவங்களோட போய் ஒவ்வொரு சாதுகிட்ட கதை கேட்கறது வழக்கம். அங்க ஒரு சாது ஒரு கயிறை மரத்தில் தொங்க போட்டு பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அவருடைய கால் ரெண்டும் பெருசா பொத்து பொத்துன்னு வீங்கி இருக்கு. அதுல கடுகண்ணை போட்டு அவருடைய சிஷியன் ஒருத்தன் தடவி கொடுத்துட்டு இருக்கான். மற்ற சிஷியன் பக்கத்துல உட்கார்ந்துருந்தான். நான் அவன்கிட்ட பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். உட்கார்ந்த சாமி எதுக்கு நிக்கிறாரு? அவன் சொன்னான், இவருக்கு ஒரு பெரிய வியாதி. என்ன வியாதி? பொம்பளை கண்டா பின்னாலே போயிருவாரு. இந்த வியாதியை நிறுத்துறதுக்கு இவர் இப்ப கயிறை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. நான் உண்மையை சொல்றேன், இந்த சாதுக்களோடு கூட சஞ்சரிச்சவங்களுக்கு தான் தெரியும். இவர் பொம்பளை கண்டா பின்னால போகிற வியாதி இவரை பிடிச்சிட்டு இருந்ததுனால இவர் அதுல இருந்து விடுதலை பெறணும்னுட்டு இவர் கரையை பிடிச்சிட்டு நிக்கிறார். தூங்கினாலும் கயிறை பிடிச்சிட்டு தான் தூங்குவார், படுத்து தூங்க மாட்டார். ஏன்னா படுத்தா அம்மா நினைவு வந்துடும். அல்லேலூயா. அதனால கயிறை பிடிச்சுக்கிட்டே நிக்கிறாருன்னு சொன்னான். நான் சாதுவை கொஞ்சம் எட்டி பார்த்தேன். அங்க மேல சாதுக்களை பாக்குறதுக்கு நிறைய பொம்பளைங்க வராங்களே, சாது கயிறை பிடிச்சுக்கிட்டே இப்படிதான் பார்த்துருக்கேன். நான் சொன்னேன், சாதுவுக்கு இன்னும் விடுதலை இல்லையே, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. அவன் சொன்னான், 14 வருஷம் தானே ஆயிருக்குது. அப்படியே பாவி, 14 வருஷம் நின்னா கூட போக மாட்டேங்குது. நல்லா கவனிங்கய்யா, நல்லா கவனிங்க. இந்த ஆளுக்கு இப்படின்னா அன்னைக்கு சிம்சோன் மேல அபிஷேகம் வந்து இறங்கிச்சு. இறங்குன அந்த அபிஷேகம் பலத்த காரியங்களை செய்துச்சு. 300 நரிய பிடிக்கிறதுனா சாதாரண காரியமா? 300 நரிய அசால்ட்டா பிடிச்சிட்டு வந்து, முயல் குட்டி பிடிச்சிற மாதிரி பிடிச்சிட்டு வந்து எல்லா வாழையும் கட்டி தீலாம் வச்சு அனுப்பினான். ஹலோ, பயங்கர பராக்கிரமசாலி, பெரிய பெரிய காரியங்கள் செய்வான். அவன் மேல ஆவியானவர் இறங்கினாலே போதும், கயிறுகள்லாம் பட்டு பட்டுன்னு தெரிச்சிரும். ஆனா உள்ளுக்குள்ள அவன் கட்டப்பட்டவன். உள்ளுக்குள்ள என்ன இல்ல? மாறுதலே இல்லை. ஆமா, கிதியோனை குறித்து நான் சமீபத்தில் கடலூர்ல பேசினேன். கிதியோன் ஆண்டோடைய பலத்துல ஆவியில் நிறைஞ்சு எல்லாம் செஞ்சாதான். 300 பேரை கொண்டு போய் மீதியானை முறியடிச்சான். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் எங்களை ஆளுங்கள், உங்கள் பிள்ளைகளை எங்களை ஆளட்டும் தான். உள்ளுக்குள்ள ஓரத்துல அவனுக்கு ஆசை இருந்தது. தேவன் கர்த்தர் உங்களை ஆளுவாராக சொல்லிட்டான். ஆனா பிள்ளைக்கு, அதுவும் தான் ஒரு வைப்பாட்டி இடத்துல பெற்ற பிள்ளைக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? அபிமலேக்கு. என்ன தெரியுமா? சாரி, அமலேக்கு. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அபிமலேக்குனா மை ஃபாதர் இஸ் எ கிங். அபிமலேக்கு ஐ எம் எ கிங். உள்ளுக்குள்ள நப்பாச அது மாறல. நீங்க நினைக்கலாம், பிரதர் இன்னைக்கும் அபிஷேகம் பெற்றவங்களும் அப்படித்தானே இருக்காங்க. அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்கய்யா, நல்ல கவனிங்க. என் ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய வேண்டியிருந்தது. என்ன செய்ய வேண்டியிருந்தது? ஆண்டவர் சொன்னார், நான் போகாட்டா தேற்றவாளன் வரமாட்டார். அல்லேலூயா. நான் போய் அவரை உங்களுக்கு அனுப்பி தந்தாதான் அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அவர் உங்களுக்குள்ள உள்ள வாசம் பண்ணி என்னுடைய மகிமையான காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தி, உன் அங்கங்கள், உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ், உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறுரூபப்படுத்திடுவார். அல்லேலூயா. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமி
என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவ சாயலாக மாறி நான் தேவனோடு மகிமையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் பரத்துக்கு ஏறி போனார். முதல் நாள்ல சொன்னேன், நான் பரிசுத்தமுள்ள சிந்தை வாழ்விலையும் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தான் ரத்தம் சிந்தினார். நேற்றைய தினத்துல சொன்னேன், நான் பாதாளத்துக்கு போகாமல் பரதீசுக்கு போக வேண்டும் என்பதற்காக அவர் பாதாளத்துக்கு இறங்கினார். இன்றைக்கும் பரத்துக்கு ஏறினதும் நமக்காக தான். பக்கத்துல உங்க கை சொல்லுங்க, அவர் பரலோகத்துக்கு போனது உங்களுக்காக தான். சொல்லுங்க, நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அங்க பேதுரு சொல்லுகிறான், அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல பேதுரு சொல்லுகிற சில வார்த்தைகளை கவனிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் பேதுரு சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கலாம், வாசிக்கலாம். 32வது வசனத்தை 33வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, பரிசுத்த ஆவியை பெற்று, நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் ஆண்டவர் பரத்துக்கு ஏறி போனது உன் மேல தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி உனக்குள்ளே அதை வைத்து உன்னை மறுரூபப்படுத்தி குமாரனுடைய சாயலுக்கு உன்னை ஒப்பாக மாற்றப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு மகிமையிலே சேர்ப்பதற்கு தான். அல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியும் ஒருவேளை, ஆனா எதுக்காக இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ அற்புதங்களை செய்யறதுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் உண்டு, ஆனால் மேலான காரியம் உங்கள் நம் எல்லாரும் என்று எழுதுகிறார். நம் எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியில் பார்க்கிறது போல பார்த்து அந்த சாயலாகத்தானே மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைகிறோம். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு ஒரு கேள்வி கேட்டுங்க. போன வருஷத்தை பார்க்கணும், இந்த வருஷம் எவ்வளவு மாறி இருக்கீங்க? மாறல பிரதர், முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடு. முன்னாலேயாவது கொஞ்சம் சாப்பிட்டா பேச அடிப்போம், என்ன அகங்காரம் உள்ள வந்துட்டு. அல்லேலூயா. கல்யாணம் கிட்ட முன்னதாவது சில சகோதரிகள் சொல்றாங்க, கல்யாணம் கிட்ட முன்னால 100 நேரம் SMS கொடுப்பான், 100 நேரம் கூட எப்படி இருக்கிறேன், என்ன சாப்பிட்டேன். இப்ப கல்யாணம் கட்டும் மாதிரி ஒரு நேரம் கூட சாப்பிட்டான், சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். இவன் மாறி இருக்கிறானா? சொல்லுங்க, மாறி இருக்கிறானா? ஆமா, காதல்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா கத்துங்க. காதல் நேரத்துல எல்லாம் பேசுவான், காதல் பிற ஒண்ணும் கிடையாது. தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து என்கிட்ட ஒரு தங்கச்சி இருக்கிறா. அவ சொன்னா, எங்க அம்மா அப்பாவும் காதல் திருமணம் பண்ணாங்க, 12 வருஷம் காதல் பண்ணி திருமணம் பண்ணாங்க. 12 வருஷம் எங்க பார்த்தாலும் எங்க அப்பா அவங்க அம்மாவை கூட்டி கொண்டு போய், அவரு வேற ஜாதி, எங்க அம்மா வேற ஜாதி, ஆனா எதிர்ப்பெல்லாம் தாண்டி இவ்வளவுதான் கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா அடிய விடல. இது என்ன காதல்? காதல்னு போய் மோதல்ல முடிஞ்சிடாத. நிறைய காதல் மோதல்ல தான் முடிஞ்சது. 99% மோதல் தான், 1% தப்பி தவிர. அவனை பார்த்துட்டு சினிமாக்காரன் காட்டுறான்னு அவன்லாம் தொட்டு தரை காசு காத்துடுறான், அதை பார்த்துட்டு போயிடாத. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மாறன விசுவாசியா இருக்கும்னாவது கொஞ்சம் உதவி செஞ்சான். இப்ப விசுவாசியான ரொம்ப பஞ்சனாரி. ஏன்னா கேட்டா தசமாகலாம் சர்ச்சை கொடுத்துட, வேற எக்ஸ்ட்ரா பைசாவே கிடையாது. ஹலோ, தசமா அங்க கொடுத்தாச்சு இல்ல, அது அவர் பாதிரியார் பாடு. இனிமே நான் எனக்காக என் பிள்ளைக்காக சரி. அதுக்கு முன்னாலே அது கொஞ்சம் ஏழைகன்னா கொஞ்சம் நல்லா காசு கொடுத்தா, கொடுக்கறதே கிடையாது. காணிக்கலாம் அங்கதான் கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்.
மாறிட்டானா மாறிவிட்டானாம மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இயேசுவே உமக்காகத்தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இது கடைசி நாள் தான். பீகார்ல இருந்து எப்பவுமே நான் வரமாட்டேன், எப்பமா தான் வருவேன். அதனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டா கோச்சுக்கிட மாட்டீங்களா? கோச்சுக்கிட மாட்டீங்களா? பாடலாமா? மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இயேசுவே உமக்காக துடிக்குதையா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நல்லா கவனிச்சு பாருங்க. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்களுக்குள்ள பெரிய மாற்றம். பேதுரு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அதிலே மூழ்கு முன்னதாக வேலைக்காரி கூட்டா கூட சத்தியம் பண்ணுமா சபிப்பான், கெட்ட வார்த்தை தாராளமா வந்துடும். ஆனா இப்போ அவங்க முன்னால நீங்க தான் கொலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, உள்ள அடைச்சு போட்டாச்சுன்னா தேவனை பிரியப்படுத்துறதா உங்களை பிரியப்படுத்துறதா எதுப்பா முக்கியம் எங்களுக்கு? ஹலோ, எங்க இருந்து வந்தது பேதுருவே? எங்க இருந்தது? உள்ள ஆவியானவர் மறுரூபம் ஆக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பவுல கேட்டு பார்க்கலாம். பவுல் என்ன சொல்வார் தெரியுமா? வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல ஆவியானவர் அவர் எப்படி மறுரூபப்படுத்துறார் அவரே சொல்லி வச்சிருக்கிறார். கொஞ்சம் வாசிக்கலாம். வாசிக்கலாம். 9வது வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் என்னவா இருக்கிறேன்? சிறியவனா இருக்கேன். 1 கொரிந்தியருக்கு அவர் முதல்ல லெட்டர் எழுதும்போது அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவனா இருக்கேன், நிறைய செஞ்சுட்டேன், ஆனா அதுக்காக நான் பெரியவன் ஆயிருது இல்ல, நான் சின்னவனா இருக்கிறேன். அடுத்த அர்ப்பல தேவனுடைய சபை அதை தொடர்ந்து எழுதுறார். இன்னொரு கடிதம் எபேசியருக்கு எழுதின நிருபம். அங்க வரும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 3வது அதிகாரம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் என்ன சொல்றாரு? இப்ப கொஞ்சம் தூரம் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு.
இப்ப ஊழியத்துல நிறைய சபையை ஸ்தாபிச்சுட்டாரு. போன இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்குது, போன இடத்துல எல்லாம் சபைகள் கட்டப்படுது, போன இடத்துல எல்லாம் மந்திரவாதிகள் ஆண்டவருக்கு சொல்ல வர்றான். முதல்ல சொன்னாரு அப்போஸ்தலரில் எல்லாரும் நான் சிறியவன். இப்ப என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். சபையில இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் நான் சின்ன ஆளு. விசுவாசி லெவலுக்கு வந்துடுறாரு. விசுவாசி லெவலுக்கு வந்து அவங்க லெவல்லையே நான் சின்னவன். இதுக்கு பிறகு பாருங்க 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல பிரதான பாவியாகிய நல்ல கவனிங்க, வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை, உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமா இருக்கு. அவர்களில் பிரதான பாவிகளில் நான். இப்ப சாக போகும்போது எழுதுறது, நம்ம ஆளு 10 பேர் சொன்ன உடனே பாஸ்டர்னு கூப்பிடுங்க பிரதர். அவங்க வீட்டுக்கு ஆரம்பிச்சான் பாஸ்டர் அம்மான்னு கூப்பிடு. என்ன சிஸ்டர்? நீ சிஸ்டர், நான் பாஸ்டர் அம்மா. அம்மான்னு சொன்னாலே தமிழகம் கொஞ்சம் ஆடும். இந்த ஆட்டம் தான் வெந்தே பாஸ்டர் உலகத்துக்கு வந்திருக்கு. பாஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிடக்கூடாது. யாரா சிஸ்டருங்க? என்னை பார்த்தா யாரும் தெரியல, நான் பாஸ்டர் அம்மா. 10 பேர் தான் விசுவாசி இருப்பான். 50 பேர் விசுவாசி ஆனா பாஸ்டர் கீழே உட்கார மாட்டார். என்ன பாஸ்டர் பெரிய பாஸ்டர் 200 பேர் வந்தாச்சுன்னா கீழே நடக்க முடியாது. 2 இடத்துல சபை அடிச்சுட்டா பெரிய ஆள் ஆயிடுவார். இது இன்றைய ஆவியானவர் செய்யறது. ஆவியானவர் மாறியல, இன்றைக்கு இருக்கிற ஆவியார் தான் செய்யுது. அப்படி இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள வரும்போது அவன் மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினது போல, அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினது போல தாழ்மைக்கு ஒப்புக் கொடுப்பான். விசுவாசியே, ஊழியக்காரர்களை ஏமாந்து போகாதீர்கள். உனக்குள்ளே ஆவியானவர் செய்கிற கிரியை இதுவா இல்லை என்றால் உன் ஆவியை நான் சந்தேகப்படுவேன். உனக்குள்ள ஆவியானவர் தாழ்மை, பொறுமை, அன்பு, இரக்கம் உண்டாக்கவில்லை என்றால் நான் சந்தேகப்படுவேன். அதனாலதான் யாரும் என்னை பாஸ்டர்னு கூப்பிடுறதுக்கு கொடுக்கல. என்னை பார்த்து அண்ணன் சொல்லு, அப்பதான் உங்ககிட்ட நெருக்கமா இருக்கிறேன். என் வீட்டுக்காரியை பார்த்து அக்கான்னு சொல்லு, அப்பதான் நெருக்கமான. இப்ப கொஞ்சம் வயசானி போனதுனால அங்கிள்னு சொல்றாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் என்ன அண்ணன் தான் சொன்னாங்க, இப்ப அங்கிள்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு பேரம் பிறந்தவனே இப்ப எல்லாம் நல்லா நண்டுகள்லாம் தாத்தான்னு சொல்லுது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நான் இப்பவுமே சாத்தா ஆயிட்டேனா? ஐ எம் ஸ்டில் a பையா. அண்ணனாகவே இருக்க விரும்புகிறேன். என் ஜனத்துக்கும் என் ஊழியக்காரர்களுக்கும் என் உடன் ஊழியர்களுக்கும் நான் பணிவிடைக்காரனாகவே இருக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். என்னை மகிமைப்படுத்தி நான் சொல்லவில்லை. தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, இவர் எப்படி பழகுவார்னு. என்னை அறிந்தவரை கேட்டு பாருங்க. பீகார்ல வந்து என்னை பார்த்தவங்களை கேட்டு பாருங்க. எல்லாரும் இன்னைக்கும் ஒரு கூட்டம் போட்டா ஒரு குழி தோண்டி ஒரு கம்பு நட்டுறதுக்கு எனக்கு கஷ்டம் இல்லை. இன்னைக்கும் ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்ய போனா அங்க மரத்தடியில ஒரு துண்டத்தை விரிச்சு போட்டு என் ஜனங்களோடு கூட படுக்கிறது எனக்கு கஷ்டமா இல்ல. இங்க இருந்து வாலிபர்கள் அங்க ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என் கையால லிட்டின்னு சொல்லுவாங்க, கோதுமை பாம உருட்டி எருப்புல போட்டு சுட்டு கொடுக்கறது எனக்கு கஷ்டமா இல்ல. ஏன்னா ஆவியானவருடைய அபிஷேகம் பெற பெற அப்போஸ்தலரில் சிறியவனாக இருந்தவன் பரிசுத்தவான்களில் சிறியவனாக மாறுகிறான். பரிசுத்தவான்களில் சிறியவனாக இருந்தவன் பாவிகளில் பிரதான பாவி என்று தன்னை தாழ்த்துகிறான். தஞ்சாவூர்ல இருக்கீங்க, நெல்லை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நெல்லுல மேல கதிர் பிடிச்சதுன்னா நிமிர்ந்தா நிக்குது. என்ன செஞ்சிருது? ஆமா, விளைஞ்ச கதிரெல்லாம் சாஞ்சு கிடக்கும், குனிஞ்சு கிடக்கும், குன்றி கிடக்கும். விளையாத பயிர் உள்ள ஒண்ணுமே இருக்காது, சாவி அதுதான் இப்படி நிக்கும். தெரிஞ்சுங்க உள்ள என்ன இருக்குன்னு. பக்கத்துல இருக்கோம், உங்ககிட்ட என்ன இருக்குது? உள்ள சரக்கு இல்லைன்னா இப்படி நிப்பான், சரக்கு இருந்தா இப்படி இருப்பான். அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்து உன்னை மகிமையில சேர்க்கணும். உங்களை மகிமையில தன்னை போல சாக்கணும். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதை இயேசுவை போல நீளும் தாழ வேண்டும். தாழ்மை, பொறுமை, அன்பு, தயவு, இரக்கம் அது என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும்.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப இயேசு பரலோகத்துக்கு போனது சரிதானா? நல்லா சொல்லுங்க. உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குது. இவர் சொல்ற ஆவி வித்தியாசமா இருக்கு, எங்க நாங்க பாக்குற ஆவி எல்லாம் வித்தியாசமா இருக்கு. நாங்க பெற்றுக்கொண்ட ஆவி வேற மாதிரி இருக்குது. பனை மரத்துல பாதி ஏறுது. நாசரத்துன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்க தேரி காட்டுல ஜெபம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் போகும். அங்க ஒருத்தருக்கு ஆவி பிடிச்சுன்னா உடனே பனை மரத்துல பாதி ஏறிடுவாரு. ஆனா இறங்க தெரியாது. ஃபயர் சர்வீஸ்காரனை கூட்டு தான் இறக்கணும். நிறைய பேருக்கு பனைமரம் ஆவிதான் பிடிச்சிருக்கு. பனைமரத்துல ஏற இல்லையப்பா என்னை மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் பாடலாமா? மறுரூபமாக்கணும், ஜெபமாக பாடலாமா? மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா, நினைவெல்லாம் எல்லாம் இயேசுவே உமக்காக துதிக்குதையா, உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புறேன். வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். என்ன செய்துட்டு இருக்காரு மேல போய்? என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார், பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மினிஸ்ட்ரியும் ஆண்டவர் செய்தாகணும். இந்த ஊழியத்தை என்னை ஆண்டவர் செய்ய வேண்டும். ஏன்னு கேட்பீங்க. எதுக்கையா? எதுக்கு எதுக்கு ஆண்டவர் பரத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்துல வீட்டை கொண்டு என்னையா செய்யறாரு? அங்கிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக பரத்துல போய் பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். என்னத்துக்கு பரிந்து பேசுகிறார்? என்னையா பேசுறாரு? கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாமா? அவர் சொல்லிட்டு போயிட்டார், அதனால காது கொடுத்து கேட்கலாம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை இங்க சொல்லும் போது உங்க சொல்லுகிறார். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையையும் சொன்னார். ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. ஓமையாக பரலோக ராஜ்யத்தின் காட்சியா இயேசு சொல்லுகிறார். என்ன நடக்கிறது? எஜமான் ஒருவன் திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை கொண்டு நட்டினான். நிழல் தேவையில்லை, ஆனாலும் கொண்டு நட்டினான். அவனுக்கு பிரியமா இருந்தது கொண்டு நட்டினான். ஆனால் 3 வருடம் கழிந்த பின்பு வந்து பார்க்கிறான், இதிலே கனி இருக்குமா என்று பார்க்கிறான். கனி இல்லாத போது உடனே சொல்லுகிறான், இது நிலத்தை கெடுக்கிற, வெட்டி போடு. இயேசு பரலோகத்தின் காட்சியை காண்பிப்பதற்கு இங்க ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தோட்டக்காரன் ஒருவன் என்ன சொன்னா, இந்த வருஷமும் இருக்கட்டும் பரிந்து பேசுகிறான், நான் இன்னும் நன்மை செய்வேன்,
இன்னும் எரு போடுவேன், இன்னும் காவல் வைப்பேன், இன்னும் கொத்தி விடுவேன், இன்னும் தண்ணி பாய்ச்சுவேன். கொஞ்சம் பொறுத்துங்க, கொஞ்சம் பொறுத்துங்க. அப்ப உனக்காக வெற்றிக்கப்படாதவங்களுக்கு ஆண்டவர் பரிந்து பேசி அழிச்சிடாங்க. உனக்காக ஆண்டவர் ஜெபிக்க தான் மேல போயிருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, உனக்காக ஜெபிக்க தான் போயிருக்கிறார். ஏன்னா இல்லன்னா அப்பவுமே மேல போயிருக்க வேண்டிதான். கொஞ்சம் விட்டு பிடிச்சிட்டாரு. இந்த வருஷம் இருக்கட்டும், நான் விரும்புகிற கனியை இது கொடுக்க வேண்டுமே. பிதாவின் அங்கலாய்ப்பு, நற்குல திராட்சை செடியை கொண்டு நட்டினேன், இதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. அல்லது ஓசியாவலை பார்க்கிற போல 10வது அதிகாரம் 1வது வசனம், இது பலனற்ற திராட்சை செடி தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. வேண்டாம், வெட்டி போடு. இது தனக்கு கனி கொடுக்கிறது, இது கசப்பான கனி கொடுக்கிறது. நான் சாப்பிட முடியலப்பா, நான் வச்ச நோக்கம் நிறைவேறல, வெட்டு. அங்க பேசுகிறார், என் ஆண்டவர் பேசுகிறார். பிதாவே, பிதாவே, கொஞ்சம் இறங்குங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் எருப்போடுறேன், இன்னும் கொஞ்சம் புதியவர்களை அனுப்பித்தாரேன், இன்னும் கொஞ்சம் உணர்த்து வைக்க முடியுமா பேசி பார்க்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அம்மா, ஐயா, இயேசு மாத்திரம் பரிந்து பேசாமல், அவர் பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து பரிந்து பேசாமல் இருந்தால் நீ என்றைக்கோ வெட்டப்பட்டு அக்னிக்கு இரையாய்வாய். என்னால கனி கொடாத மரமெல்லாம் அக்னியிலே போடப்படும். ஓஹோ, ஓஹோ, thank you Jesus for your gone up. நீங்க மேல போகாட்டா நான் கீழே இங்க இருக்க மாட்டேன். அப்பா, நீங்க எதிர்பார்க்கிற கனி, நீங்க வாஞ்சிக்கிற கனி, என் நேசத்தனுடைய தோட்டத்தில் வந்து மேய்வாராக, தன்னுடைய கனிகளை புசிப்பாராக என்று உன்னத பாட்டிலே சூலமித்தி சொல்லுகிறாளே. ஆண்டவரே, அத போல நான் மாறும்படியாக நீங்க காத்து 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 பிதாவிடத்துல கெஞ்சி கெஞ்சி நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. உக்கனி முகம் காணா வெம்பயிர் அல்லவோ. அப்பா, நான் வெம்பயிர் ஆண்டவரே. நற்கனி தேடி வரும்போது என்னால நீங்க கனிய பார்க்க முடியல. நான் ஒருத்தரையும் ஆண்டவருக்கு சம்பாதிக்கவில்லை. நீங்க சொன்னீங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்கு தெரிந்து கொண்டேன்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகும், கனி நிலைத்திருக்கும்படியாக உங்களை ஏற்படுத்தினேன். அதுக்கு தான் ஏற்படுத்தினீங்க. யோவான் 15:16 அப்படித்தானே சொல்லுது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய். இந்த வசனத்தை பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளல, ஆண்டவர் தான் உங்களை தெரிந்து கொண்டாரு. நீங்க போய் எங்க போனீங்கன்னு கேளுங்க. ஹலோ, எங்க போனீங்க? எங்க போனீங்க? எங்கேயுமே போறது கிடையாது. ஆனா சொல்றது மட்டும், நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக்கும். எதுக்குப்பா தெரிஞ்சு கொண்டாரு? எதுக்கு தெரிஞ்சு கொண்டார்? உடனே சொல்லுவாங்க, நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவருடைய பராக்கிரமத்தை காண்பிப்பதற்கு. பார்வோனையும் ஆண்டவர் அதுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டாராம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம், 9வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக, என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன் என்று, உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக. பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க. பார்வோன்ட்டையும் அப்படிதான் சொன்னாரு. ஆனா அவன் பரலோகம் போல. தைரியமா தான் சொல்லுங்களேன். பார்வோன் போகலன்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்க, நீங்க போகலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்துடும்? மறுபடியும் சொல்லுங்க. கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க. மீட்டிங் பிறகு அவங்க குலுங்கியே போகணுங்க. அல்லேலூயா. பார்வோனும் டீ இப்படித்தான் சொன்னாரு, அவன் பரலோகம் போல. அதனால நீ போய் கனி கொடுத்தாதான்
உருப்பட்ட. இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் பிள்ளைகளெல்லாம் வளர்த்து கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கேட்காமலே சில நன்மைகளை கொடுங்க, இன்னும் கொஞ்சம் சுகத்தை கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏமாத்திராதீங்க, ஏமாத்திராதீங்க. உன் மேல நம்பிக்கை வச்சு பிதாட்ட சொல்றாரு, நான் நம்புறேன் நம்புறேன் இவங்களை நம்புறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அவரை ஏமாத்திராதீங்க, அவரை ஏமாத்திராதீங்க, அவரை ஏமாத்திராதீங்க. போக சொன்னார்னா போங்க, செய்ய சொன்னார்னா செய்யுங்க, கனி கொடுப்பதற்கு ஏதுவான கிரியைகளை செய்யுங்கள். யோவான் சொன்னான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, ஞானஸ்தானம் பெற்றுட்டா போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அடுத்த வசனத்தில் கோடாரி வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது, தூத்துக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை விளக்கி, தம்முடைய களம், தம்முடைய சபையை விளக்கி, கோதுமையும் அவன் சபைக்குள்ளேயும் பதர் இருக்குமோ? ஆமா ஆமா ஆமா, சபைக்குள்ளேயும் சில நேரங்களில் பதர் இருக்கும் 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 இருக்கும். பிரிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் ஒரு செய்தி பேசியிருக்கேன், அதை கேட்டு பாருங்க. ஒருவேளை இன்னும் ரிலீஸ் ஆகல, அது ரிலீஸ் ஆகும்போது கேட்டு பாருங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்களையும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செப்பரேட்டட் ஃப்ரம் தி செப்பரேட்டட், கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். கவனிங்க. மூன்றாவதாக ஆண்டவர் ஏன் பரத்துக்கு போனார்? வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம், 10வது அதிகாரம். எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம். வேதம் சொல்லுகிறது, நன்றாய் கவனியுங்கள். 11, 12, 13. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாக பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாது, ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாகவும் நிற்பான். என்ன செய்வான்? நிற்பான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிற்பான். எந்த ஆசாரியனும் அநேகம் தரம் பலிகளை செலுத்தினாலும் நிற்பான். 12வது வசனம். இவரோ, இயேசுவாகிய இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் எழுதியிருக்கா. உங்க பைபிள்ல உட்கார்ந்துன்னு போட்டு கமா போட்டிருக்கா. வெஸ்லி பைபிள் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உட்கார்ந்து, நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் பலி செலுத்தி விட்டு நிற்பான். நான் இங்க நிக்கிறேன், ஏன்னா என் வேலை முடியல. வேலை முடிஞ்ச உடனே உட்கார்ந்துருவேன். ஆகையினால முடியாத வேலையை இயேசு முடித்து தேவனுடைய வலது பார்சத்திலே போய் உட்கார்ந்து இனி, நல்ல கவனிங்க, பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, இனி நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாகி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். என்ன செய்யறாரு? மேல போய் காத்துக்கிட்டு இருக்கிறாராமே. எதுக்கு? அப்ப இன்னும் ஆண்டவருக்கு சில சத்துருக்கள் இருக்கிறாங்களா? இன்னும் சில காரியங்களை காலில் கொண்டு வர வேண்டியிருக்கான். இன்னும் சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போட வேண்டியிருக்கான். சாத்தானுடைய தலையை மிதித்து விட்டார் அல்லவா, இன்னும் போட வேண்டியிருக்கான். ஆமையா, ஆமா. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் கொஞ்சம் காரியங்கள், சாத்தானுடைய கொஞ்சம் காரியங்களை உலகத்துல, தஞ்சாவூர்ல, மாயாவரத்துல விட்டு வச்சிருக்கிறாரு. ஹலோ, திருச்சியில, நாகப்பட்டினத்துல கொஞ்சம் விட்டு இருக்கிறாரு. பேர நாகப்பட்டினம் தானே. எதுக்கு தெரியுமா கொஞ்சம் விட்டு இருக்கிறாரு? எதுக்கு தெரியுமா? நீ அடிக்கணும். பக்கத்துல அவங்க கையை பிடிச்சுவாங்க, நீங்க அடிக்கணும். அப்பந்தான் நீயும் ஜெயம் பெற்றவனாக மாறி அவருடைய சிங்காசனத்துக்கு பாக்கியவானாவா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நான் ஜெயம் பெற்றது போல என் பிதா கொடுத்த சிங்காசனத்துல நான் உட்கார்ந்த மாதிரி அவன் உட்காருவான். எதுக்கு மேல போயிருக்கிறாரு? கீழே நீ வேலையை முடிச்சிருவேன்ட்டு. பக்கத்துல விட்டுங்க. மேல போயிருக்கிறதுக்கு காரணம் கீழே நீ வேலையை முடிச்சிருவேன்ட்டு. ஆனா நீ வெறுமன சோத்தை ஆக்கி கொட்டிக்கிட்டே இருக்க. எத்தனை தரம் தின்னாலும் 600 மூட்டை அரிசி சாப்பிட்டவங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்கீங்கன்னு. 600 மூட்டை சாப்பிட்டாச்சு. அவரும் காத்து 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 இருக்கிறாரு.
இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிருவாங்க, தஞ்சாவூர்ல முடிச்சிருவாங்க, தமிழ்நாட்டுல முடிச்சிருவாங்க, இந்தியாவில முடிச்சிருவாங்கன்னா நமக்கு முடியவும் மாட்டேங்குது, நம்ம முடிக்கவும் விடல. தேவஜனமே, என் ஆண்டவர் அங்க உனக்காக பரிந்து பேசுகிறது மாத்திரம் இல்ல, நீ இந்த வேலையை முடிப்ப, நீ இந்த வேலையை முடிப்ப. இந்த கூட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ராஜாவின் இந்த காரியம் அவசரம். பக்கத்துல உங்களுக்கு கூலிக்கு சொல்லுங்க, ராஜாவின் இந்த காரியம் அவசரம். எமர்ஜென்சி பிரதர், எமர்ஜென்சி. எப்படின்னு கேப்பீங்க. நான் சொல்றேன், பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, அப்படி மிலிட்டரிலி நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். நான் சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு வேகமா சொல்றேன். உங்களை ரொம்ப பிடிச்சு வைக்க முடியாது, ஏன்னா எனக்கு ட்ரெயின் பிடிக்கணும், திருச்சியில போய் பிடிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல என்ன நடக்குதுங்கிற நீங்க பார்க்கணும். அரசியல் ரீதியாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் ஞானம் இருக்கலாம். அரசாங்கங்கள் ரீதியாக என்ன நடக்கிறது, தேசங்கள் ரீதியாக என்ன நடக்கிறதுங்கிறத நீங்க ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். பைனான்சியல் அல்லது எக்கனாமிக், பொருளாதார துறையில என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம். நான் ஒவ்வொன்னா சொல்லி காட்டுறேன். அப்ப மிலிட்டரியில என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கலாம். தெரிஞ்சவங்களும் இருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சேர்த்து சில காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்ப கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கச்சா எண்ணெய் விலை உயர்கிறது, கச்சா எண்ணெய் விலை உயர்கிறது. நேற்று சன் டிவி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன எழுதி தெரியுமா? கச்சா விலை எண்ணெய் வரலாறு காணாத ஏற்றம், அதனால பெட்ரோல் விலை அதிகம். பெட்ரோல் விலை மட்டும் அதிகமா. அது நல்லா கவனிங்க. நான் இங்க சொல்றேன், டிக்ளேர் பண்றேன், இன்னும் சில வாரங்களுக்குள் இந்த கச்சா எண்ணெயின் விலை $150 தொட்டால் ஆச்சரியப்படாதீர்கள். ஹலோ, இந்த கச்சா எண்ணெய் வாங்கித்தான் நம்ம டீசல் உண்டாக்குறோம். இந்த கச்சா எண்ணெயை வாங்கித்தான் நம்ம டர்பன் ஓட்டி இங்க கரண்ட் உண்டாக்குறோம். இந்த கச்சா எண்ணெய் ஓட்டி தான் நம்ம கார்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது. இது நிமித்தம் தஞ்சாவூர்ல நெல் விளைஞ்சாலும் இதை சென்னைக்கு கொண்டு போறதுக்கு லாரியில கொண்டு போகும்போது எண்ணெய் விலை ஏறிட்டுனா அரிசி விலை ஏறும், காய்கறி விலை ஏறும், நீ தலையில வைக்கிற பூ விலையும் ஏறும். அது மல்லிகைப்பூ மதுரையில இருந்து பறந்து போனாலும் சரி, அதுக்கு நீ போகிறது பூ வைக்கிறதே ஏறி போச்சுன்னா மாதிரி என்னது ஏறாது? ஹலோ, எல்லாமே ஏறும்யா. கச்சா விலை ஏறிச்சுன்னா எல்லாம் ஏறும். அது மன்மோகன் சிங் அல்ல, உங்க ஊர் பக்கத்து ஊர் சிவகங்கைக்காரரு சிதம்பரம் அல்ல, சிதம்பரத்துக்கு தாத்தா வந்தாலும் ஏறும். அவரும் சொல்லிட்டார், ரொம்ப கஷ்டப்படாதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இறங்கும். எப்போ? அவங்க வீட்டுக்கு போன பிறகு. நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்கம்மா. ஏனென்றால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காலத்துல வந்துட்டோம். வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்துல ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் வேக வேகமா சில காரியங்களை காண்பித்து விட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். 6வது அதிகாரத்துல அங்க அந்தி கிறிஸ்து வரும்போது நடக்கிற காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறது. இதை குறித்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல. இங்க சமாதான புருஷனாக வருகிற ஒரு அந்தி கிறிஸ்துவினுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அப்ப நடக்க போற காரியத்தை அங்க வாசிக்கலாம். 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது, அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும். நல்லா கவனிங்க. ஒரு பணத்துக்கு வார்கோதுமை, ஒரு பணத்துக்கு இத்தனை கோதுமை அப்படி சொன்னவரு ஒரு காசுக்கு இத்தனை லிட்டர் எண்ணெய் தான் சொல்லி இருக்கணும். டக்குன்னு சீர்க்க தரிசனம் மாறுது. ஏன்னா எண்ணெயை சேதப்படுத்தாத முக்கியம். அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்கு முன் அடையாளம் இந்த ஆயில் பிரைஸ். இது மேல போகும். அந்த ஒபெக் என்று சொல்லப்படுகிற ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஃபாரம், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? டிசம்பர் மாசத்துக்குள்ள $170 போகுமாம். ஐயா, 1 லட்சம் கார் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு நானும் ஓடலான்னு பார்த்தா
கார் 1 லட்சம், பெட்ரோல் 2 லட்சம். பெட்ரோல் பில்லுக்கு 2 லட்சம் கொடுத்தாதான் ஓடும். அதனால நான் ஒண்ணு செய்ய போறேன், 1 லட்சம் ரூபாய் கார் வாங்கி மாட்டு வண்டியில பூட்டிக்கிட்டு இழுத்துட்டு போறேன். கார்ல போற மாதிரி இருக்கும், மாட்டுக்கும் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். அதான் நடக்க போகுது இந்தியாவில். டாட்டாவே நீர் 1 லட்சம் கார் கொடுக்க வேண்டாயா, கொஞ்சம் பெட்ரோலும் சேர்த்தே கொடும். சகோதரா, the economical situation will be worsening. இந்திரா காந்தி இருந்தபோது சொன்னோம், நாங்க வடநாட்டுல சொன்னாங்க, ஆதி ரொட்டி காயேங்கே இந்திராஜி கோ லாயேங்கே. என்ன, 6 ரொட்டி சாப்பிடுவோம், இந்திராவை கொண்டு வருவோம் சொன்னாங்க. ஆமா, அது வரப்போகுது. ரொம்ப சாப்பிடாதடா, ரொம்ப சாப்பிடாத நீங்க சொல்ல போறீங்க உங்க பிள்ளையை பார்த்து. நேத்தே சொல்லிட்டான், 2012 வரைக்கும் நமக்கு ஃபுட் தட்டுப்பாடு உண்டுன்னுட்டு அங்க உலக கழகம் சொல்லிடுச்சு. ஆமா, அது வேற காணா குறைக்க அமெரிக்க புஷ் சொல்லிட்டாரு, இந்தியாக்காரன் நிறைய சாப்பிடுறான், அதனாலதான் உணவு தட்டுப்பாடுன்ட்டு. உங்களை வந்து பார்த்திருக்கான், இவன் சோறு சாப்பிடறத பார்த்திருக்கான், இமயமலையை கூட்டி கங்கை நதியை விடுறான். அவனுக்கே பார்க்கல, அதனால புஷ் சொல்லிட்டாரு, இவன் சாப்பிட்டதுனால உலகத்துல இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு கழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். இதெல்லாம் வரும் யா, இதெல்லாம் வரும். இது வரும்போது என்ன தெரியும் தெரியுமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரங்களை தட்டி பாடலாமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நல்லா கவனிங்க ஐயா, இந்தியாவில் இருக்கிற பொருளாதாரம் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இதான் நடக்க போகுது. உலக அரசியலை கொஞ்சம் காட்டி கொடுக்கட்டுமா? உலகத்துல என்ன நடக்குது, இயேசு வரப்போறாரான்னு காட்டி கொடுக்கலாமா? வேதம் சொல்லுகிறது, வேத பண்டிதர்கள் நீங்கள் கேட்டு பார்த்தா என்ன நடக்குமா? இஸ்ரவேலுக்கு எதிராக பெரிய யுத்தத்துக்கு எல்லா நாடுகளும் ஆயத்தப்படும். அதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காட்டி கொடுக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்க தெளிவா புரிந்து கொண்டா நீங்க சுதாரிச்சுக்கிடுவீங்க. ராஜாவின் காரியம் ஏன் அவசரங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கிறதுக்காக 38வது அதிகாரம், 38வது அதிகாரம் நன்றாக கவனிங்கள். முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி, நல்ல கவனிங்க, முகத்தை திருப்பி தீர்க்க தரிசனம் சொல்லி. இந்த யாரு இந்த மாகோகு கோகு? நல்ல கவனிங்க, இது ரஷ்யாவினுடைய பாகங்களையும் ஜெர்மனியினுடைய பாகங்களையும் குறிக்கிறவை. பைபிள் ஸ்டடி எடுக்க நேரம் இல்ல, ஆனா வேகமா சொல்லிட்டு போறேன். ரஷ்யாவுல கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும், நான் புத்தின் தன்னுடைய ராஷ்டிரபதியா பிரசிடென்டா இருக்கும்போது இறங்கின போது நான் ஹைதராபாத்ல பேசும்போது சொன்னேன், புட்டின் will not go away from the political scene, he will play a key role அப்படின்னு நான் சொன்னேன். ரஷ்யாவுல எலெக்ஷன் நடக்கும்னால நான் சொன்னேன், ரஷ்யாவுடைய சட்டத்திட்டத்தின்படி 2 தடவை பிரசிடென்டா இருந்தவங்க 3வது தடவை நிக்க முடியாது. புட்டினுக்கு 2 தடவை ஆயிடுச்சு. ஆனா புட்டின் 2 தடவைக்கு மேல இருக்க முடியாதுனாலும் அவர் கீ பொசிஷன்ல அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிற இடத்துல இருப்பார் என்று நான் சொன்னேன். அதன்படியே இன்றைக்கு புட்டின் ரஷ்யாவுடைய பிரதம அமைச்சர். அவரை கேட்காம பிரசிடென்ட் ஆடவே முடியாது என்கிற நிலைமைக்கு புட்டின் இஸ் a very key person. அவருடைய காரியத்துல ஒன்ன நீங்க அறிஞ்சுக்கிடணும். அந்த மாகோகும் இன்னொரு தேசமும் இணைஞ்சு வரும்போது ஒரு காரியம் நடக்கும். வாசிக்கலாம், அதே அதிகாரத்துல வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 38வது அதிகாரம் 5வது வசனம். அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும்
தீதியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பார்கள். நல்லா கவனிங்க, பெர்சியா என்று சொல்லப்படுகிற வேதத்தில் சொல்லப்படுகிற பெர்சியா இன்றைக்கு இருக்கிற ஈரான். நேற்றைய தினத்தில் சொன்ன ஈரானுக்கு நான் போயிருந்தேன். அங்கதான் தானியேலுடைய கல்லறை இருக்குது, அங்கதான் எஸ்தருடைய சூசான் அரண்மனை இருக்குது. அந்த பாரசீக தேசம் என்று சொல்லப்பட்ட அந்த பெர்சியா இன்றைக்கு இருக்கிற ஈரான். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் 60 ஆண்டுகள், அதாவது 2வது உலக யுத்தத்தின் போது ஏற்பட்ட முறிவு காயம் கட்டப்படாமலே இருந்தது. ஆனால் புட்டின் என்கிற ரஷ்ய தேசத்தின் ராஷ்டிரபதி அந்த ஈரானுக்கு சென்று அங்க இருக்கிற தலைவனோடு கை குடித்து, உங்களுக்கு தேவையான எல்லா நியூக்ளியர் திங்ஸும் நாங்களே தருகிறோம் என்று அன்றைக்கு சொன்னபோது இஸ்ரவேல் தான் ஒரு பெரிய சத்தம் எழுப்பிட்டு, ஐயோ ஆபத்து, அவர்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கு மாத்திரமல்ல உலகுக்கே ஆபத்து என்று இஸ்ரவேல் குரல் கொடுத்தது. அமெரிக்கா அதை ஆமோதித்தது. ஆகையினால் தான் ஜார்ஜ் புஷ் எப்படி ஈராக் மேல் யுத்தம் செலுத்தினாரோ அப்படியே ஈரான் மேலும் யுத்தம் செய்ய வருவார் என்று நம்பினார்கள். இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ரைஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கருப்பு பெண்மணி அமெரிக்காவில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்று சொல்கிற வெளியுறவு மந்திரியாக இருக்கிற அவள் சமீபத்தில் பேசினதை கேட்டேன். அவள் சொல்கிறான், if nobody will tame Iran, we will do it. ஏன் இஸ்ரவேலுக்கு ஆபத்து? 3 நாளைக்கு முன்னால ஏவுகணைகளை ஏராளமா பரிசித்து பார்த்து இஸ்ரவேலை குறிவைப்பது போல ஈரான் இன்றைக்கு பலம் பெற்றிருக்கிறதற்கு காரணம் ரஷ்யா. இன்னைக்கு இல்ல, என் ஆண்டவர் பிறப்பதற்கு முன்னதாகவே சொல்லி வச்சுட்டு போயிட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? பக்கத்துல சொல்லுங்க, ரொம்ப அவசரமா செயல்படணுங்க. காலம் செல்லாது, காலம் செல்லாது. பொருளாதாரத்துறையில காலம் செல்லாது, உலக ரீதியில காலம் செல்லாது. நான் பேசிக்கொண்டே போகலாம், அதுக்கு பிறகு கொஞ்சம் பார்க்கலாம். அரசியல் ரீதியிலும் காலம் செல்லாது. ஏன்னா நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜா ஒரு பெரிய சிலையை பார்த்தான். அதனுடைய பாதங்கள் எப்படி இருந்ததா? தலை பொன்னால, மார்பகங்கள் எல்லாம் வெள்ளியினால, அதுக்கு பிறகு இடுப்பு வெண்கலத்தினால, கால் இரும்புனால, பாதங்கள் என்ன அர்த்தம்? களிமண்ணும் இரும்பும் ஒன்னோட ஒண்ணு சேராது போல, சேர மாட்டான கூட்டணி வச்சிருப்பான். இவ்வளவு நாளும் திமுகவும் பாமகவும் ஒன்னாதானே இருந்தாங்க. காடு வெட்டி மட்டும் காடு வெட்டாம இருந்திருந்தாருன்னா இப்பவும் கொஞ்சம் கொலாவிட்டு தான் இருப்பாங்க. டெய்லி ராமதாஸ் ஏதாவது சொல்லுவாரு, அவர் செய்யறது சரியில்லான ஒன்னா இருக்கும். வைகோவும் ஜெயலலிதா அம்மாவும் ஒன்னா இருக்க முடியும். ஏன்னா எப்படியாவது ஒன்னா இருந்தான் ஆகணும். ஏன்னா களிமண்ணு இரும்பு ஒன்னா இருந்துதான் ஆகும். அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்துச்சு, எல்லாம் கூட்டணி அரசாங்கம் தான். கூட்டாளிகள் அரசாங்கம் அல்ல, கூட்டணி அரசாங்கம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒருத்தன் இடது பக்கம் போகணுமா, ஒருத்தன் வலது பக்கம் போகணுமா, அதுக்கு பிறகு சேர்ந்துக்கிடுவான். முலாயம் சிங் யாதவ் சொன்னாரு, சோனியா காந்தி இருக்கிறது வரைக்கும் சரத் பவார் சொன்னாரு, சோனியாவை எந்த நாட்டிலும் நாங்கள் ஏற்க முடியாது. இன்னைக்கு சோனியாவின் குடையின் கீழே தான் குளிர் காய்கிறார். இதெல்லாம் அரசியல் விளையாட்டு இல்லையா, என் ஆண்டவர் சொல்லி வைத்தது. பக்கத்துல கொஞ்சம் ஆண்டவர் சொன்னதுதான் நடக்குதுங்க. ஆண்டவர் சொன்னதான் நடக்குது. ஆண்டவர் சொன்னதான் நடக்கு. அரசியல் நடக்கும், பொருளாதாரத்துல நடக்கும், மிலிட்டரியில நடக்கும். எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டே போனா ராத்திரி முழுதும் நீங்க உட்கார்ந்துருக்கணும். அல்லேலூயா. இது அவசர காலம், இது அவசர காலம், செயல்பட வேண்டிய காலம். ஏராளமான வசனங்களை சொல்வதற்கு பொங்கி எழுகிறது. ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல அங்கே ஒரு காரியத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 42வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரை. கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலம்பாதது போல
களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே, நல்ல கவனிங்க, அந்த ராஜாக்களின் நாட்களிலே உலகம் எங்க இருக்கும். இங்க சொல்லப்பட்டது ஐரோப்பிய யூனியனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் விளக்க நேரம் அல்ல. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. அந்த ராஜாக்களின் நாட்களிலே என் பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத நித்திய ராஜ்யத்தை விளங்க பண்ணுவார். வாசிக்கலாம். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தாமோ என்றென்றைக்கும் நிற்கிற ராஜா வருகிறார். அவருடைய ராஜ்யம் வருகிறது. அவருடைய ராஜா வருகிறார். வேகமாய் வருகிறார். சீக்கிரமாய் வருகிறார். அவன் கூட இருக்கிறவங்க யாரு? பரிசுத்தமானவர்கள். கூட இருக்கிறவர்கள் யாரு? பயப்படாதவர்கள். கூட இருக்கிற யார்கள்? கனி தருகிறவர்கள். போய் கனி தருகிறவர்கள். பக்கத்துல சொல்லுங்க, ராஜாவின் காரியம் ரொம்ப அவசரமா செய்யணும். நல்லா உலுப்பி சொல்லுங்க. நான் போனாலும் நீங்க உலுப்பு அவங்கள விட்டு போக கூடாது. ராஜா வருகிறான். அவசரமா வர்றாரு. சீக்கிரமா வர்றாரு. வேகமா வர்றாரு.